अस्मद्गुरु परमगुरु यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्यसुताय गुणशालिने नमः रामानुजार्याय नमो रामानुजार्याय வேதாந்தார்த்தப்பிரதாயினி. அப்புள்ளாருக்கு ராமானுஜர் அப்படின்ற திருநாமம் அதெல்லாம் பார்த்தோம். தேசிகனுடைய ஆச்சாரியனான அப்புள்ளாருக்கு ராமானுஷன் திருநாமம். ராமானுஷ பிள்ளான் அப்படின்றதும் உண்டு. அதாவது ராமானுஷ பிள்ளான்றது முதல்ல கிடாம்பி ஆச்சான் இருக்காரே, மடப்பள்ளி ஆச்சான், அவருடைய திருக்குமாரர். அந்த ராமானுஷ பிள்ளானுடைய திருக்குமாரர் ரங்கராஜாச்சார். ரங்கராஜாச்சாருடைய குமாரரான அப்புள்ளாருக்கும் ராமானுஷ பிள்ளான்னே பேர். அதுதான் ராமானுஷர் அப்படின்னு பேர். ராமானுஷ பிள்ளான்னு அந்த தன்னுடைய தகப்பனாருடைய பேரையே தன்னுடைய பிள்ளைக்கும் வச்சார். அப்புள்ளாருடைய திருத்தகப்பனாரான ரங்கராஜாச்சார் சுவாமி. இவருக்கு தான் அதனால் அப்புறம் அப்புள்ளாருக்கு ராமானுஷன்ற திருநாமத்தை, அதான் ராமானுஷ பிள்ளான்னு வச்சார். அது ராமானுஷன்ற திருநாமம் அவருக்கு. அதனால் ராமானுஜாரியாய வேதாந்தார்த்த பிரதாயினே இதுவரையில் அந்த தனியனுக்கு அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணோம் ஓரளவுக்கு. இப்போது உத்தரார்த்தம் என்ன சொல்கிறது? ஆத்ரேய பத்மநாபார்ய சுதாய குணசாலினே. அந்த சப்த ரிஷிகள்லாம் இருக்காளே, அத்ரி பிருகு குத்சவசிஷ்ட அப்படின்னா, அப்படி இருக்கிறதுல முன்னம் படிக்கப்பட்ட அத்ரி அவருடைய வம்சம் ஆத்ரேய வம்சம். அதனால் உயர்ந்த குலம், உயர்ந்த குலத்து உதித்தவர்கள் அப்படின்றது. அதனால தான் பரம்பரையாக ஏழாட்காலும் பழிப்பிலும் எல்லாருமே இருக்கா. கிடாம்பியாச்சான், அவருடைய திருக்குமாரர் ராமானுஷ பிள்ளான், அவருடைய திருக்குமாரர் ரங்கராஜாச்சார், அது அவருடைய திருக்குமாரர் அப்புள்ளார். சுவாமி தேசிகன் இதை ஸ்மரிக்க செய்யக்கூட அப்படியே அந்த குலம் ஏழாட்காலும் பழிப்பிலராக இருக்கிறதுனால யோ மகானசிகோ மகான் யதிபதே நீதஸ்ச தத்பௌத்ரஜானாச்சாரியான் இதி ரங்கதுர்யமைதே சொல்பாவசிஷ்டோ பரஹா. நீ என்ன ஏதோ பண்ணி அனுகிரகம் பண்ணிட்டே, பாக்கிய குதிருஷ்டி மதங்கள்லாம் கலங்கப்படாது பண்ணேன். உன்னுடைய ஆதேசத்துக்கு வசனா என்ன பண்ணேன், அப்புறம் கலக்கம் இல்லாத பண்ணேன். அந்த மகானசிகத்தில் இருந்த மகான் இருக்காரே, பாஷ்யக்காரருடைய மடப்பள்ளியில் கைங்கரியம் பண்ணின மகான் மடப்பள்ளி ஆச்சான், கிடாம்பி ஆச்சான், அவருடைய பௌத்திரஜான், பௌத்திரனுடைய பிள்ளைய ஆச்சாரியனா எனக்கு ஏற்படுத்திட்டேன். இன்னும் என்ன வேணும் எனக்கு? இன்னும் நீ பண்ண வேண்டியது சொல்பாவசிஷ்டோ பரஹா. அவசிஷ்டம் கொஞ்ச காலம்தான். என்னை நீ வழி நடத்த வேண்டியது இன்னும் கொஞ்ச காலம்தான். இவ்வளோலாம் நீ பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்கிற இடத்துல எப்படி சொல்கிறாருன்னா, மகானசிகோ மகான் நீதஸ்ச தத் பௌத்ரஜான் ஆச்சாரியான், அவருடைய பௌத்திரனுடைய பிள்ளையே எனக்கு ஆச்சாரியனா நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்ற. அதனால் இந்த குலம் ரொம்ப வசதியான குலம். ஆத்ரேய பத்மநாபார்ய சுதாய குணசாலினே. இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு சந்தேகாஸ்பதமாக ஒரு இருக்கு. பிரசித்தமாக கிடாம்பி ஆச்சான், ராமானுஜ பிள்ளான்,
ரங்கராஜாச்சார் ராமானுஜர் அப்படின்னு தான் இருக்குது பிரசித்தமாக. ஆனால் இந்த தனியனில் பத்மநாபார்ய சுதாய குணசாலினே அப்படின்னு இருக்கிறதுனால பிரசித்தமாக இருக்கிறது அப்புள்ளாருடைய, அதான் ராமானுஜர்னு சொல்லக்கூடிய அப்புள்ளார்னு சொல்லக்கூடிய ராமானுஜருடைய திருத்தகப்பனார் ரங்கராஜாச்சார்னு பிரசித்தமாக இருக்குது, பிரசித்த விவகாரம். ஆனால் இந்த தனியனில் என்ன சொல்லப்படுறது, ஆத்ரேய ராமானுஜாரிய ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய குணசாலினே, ஆத்ரேய பத்மநாபாரிய குமாரன் பொருட்டு குணசாலினே குணங்களை கொண்டவர் பொருட்டு நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனாலேயோ என்னமோ தெரியல, பத்மநாபாச்சார் அப்புள்ளாருடைய திருத்தகப்பனார் அப்படின்னு சொல்கிறார். இல்லை ரங்கராஜாச்சார்னு ஒரு திருநாமம் அவருக்கு, பத்மநாபாச்சார்னு ஒரு திருநாமம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தனியனில் இவ்வளோ தூரம் பிரசித்தமாக சொல்லச்சே, அதையே பிரசித்தமாக மடப்பள்ளி ஆச்சான் பிரணதாத்திஹரர், அதுக்கப்புறம் ராமானுஜ பிள்ளான், அப்புறம் ரங்கராஜன்றதுக்கு பதிலாக பத்மநாபன்னே நேரம் சொல்லலாம். அது என்ன எப்படின்னு தெரியல நமக்கு. அவருக்கு திருநாமம் பத்மநாபர் அப்படின்னு இருந்தால் நேரவே கிடைக்கிறது. பத்மநாபாரிய சுதாய, அதான் யாருக்கு, இந்த அப்பிள்ளாருக்கு தனியன் இது. ராமானுஜாரியாய நமஹா, அவருக்கு விசேஷனம் என்ன, வேதாந்தார்த்த பிரதாயினே நமஹா. இன்னும் விசேஷனம் என்ன, ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய நமஹா, குணசாலினே நமஹா. அதான் வச்சுக்கோங்க. தனித்தனியே சொன்னால் அப்படி இல்லைன்னா வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய குணசாலினே, இது மூணும் விசேஷனம் ராமானுஜாரியன்றதுக்கு அப்படிலாம் இருக்கு. அப்படி அந்த ரங்கராஜாச்சார் சுவாமிக்கு, அதாவது திருத்தகப்பனார் சுவாமிக்கு பத்மநாபன் அப்படின்ற திருநாபம் இருந்ததுன்னா பத்மநாபாரிய சுதாய அப்படின்றது சரியாக போயிடுச்சு. சில பேர் பத்மநாபாய சுதாய அப்படின்னு பல பேர் சொல்கிறா. பத்மநாபாய சுதாயன்னு வரக்கூடாது. வந்ததுன்னா என்ன ஆகும்னா பத்மநாபன் பொருட்டு நமஸ்காரம்னு ஆகும். அது யார் இது, சுதாய பிள்ளையின் பொருட்டு நமஸ்காரம் அப்படின்னு தனித்தனியாக வரும். சரி, அதனால் பத்மநாபாரிய சுதாய, பத்மநாபரினுடைய குமாரருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வரும். ஆனால் பிரசித்தமாக இந்த பத்மநாப சப்தம் அப்புள்ளாருடைய திருக்குமாரருக்கு இருக்குது. அப்புள்ளாருடைய திருக்குமாரருக்கு இருக்குது. இந்த மாதிரி பத்மநாபர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது பத்மநாபாரிய சுதாய அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பத்மநாபாரிய சுதாய அப்படின்றது தத்புருஷத்தில் இருந்தாக்கா, ஷஷ்டி தத்புருஷமாக இருந்ததுன்னா பத்மநாபஸ்ய சுதா, யார், ராமானுஜாரியர் அப்படின்னு வரும். ஆனால் அவருக்கு ரங்கராஜர்னு திருத்தகப்பனாருக்கு பிரசித்தமான பேர் பத்மநாபன்ற பேர் ரொம்ப தெரியல. ஆனால் அவருடைய திருக்குமாரருக்கு பத்மநாபன்னு திருநாமம். அதனால் இங்கே பத்மநாபாரிய சுதாய அப்படின்றதுக்கு எப்படி அர்த்தம் அப்படின்னு சொன்னால், பத்மநாபாரியா சுதா
எஸ்ய சஹா பத்மநாப சுதா அப்படின்னு பகுவிரீகி சமாசம் வைக்கணும். பத்மநாபன்றவர் யாருக்கு பிள்ளையோ அவர் பத்மநாபன் அப்படின்னு அர்த்தம். தத்புருஷ சமாசம் சொன்னால் பத்மநாபஸ்ய சுதா அப்படின்னு அர்த்தம். அப்போது அப்பாவுனுடைய பேர் பத்மநாபன், அவருடைய பிள்ளையான ராமானுஜாரியர் அப்படின்னு வரும். ஆனால் அந்த ராமானுஜாருடைய பிள்ளை பத்மநாபன்னா இருக்கிறதுனால அப்போ எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் பத்மநாபா சுதா யஸ்ய சஹா பத்மநாப சுதா அப்படின்னா பிள்ளைக்கு பத்மநாபன்னு பேர் இருந்ததுன்னா எந்த பிள்ளைக்கு பத்மநாபன்ற பிள்ளைக்கு பத்மநாப சுதா யஸ்ய சஹா பத்மநாப சுதா. பத்மநாபன் எவருக்கு பிள்ளையோ அவர் பத்மநாப சுதா அப்படின்னா பத்மநாபன்ற பெயருடைய அப்பாவுக்கு பத்மநாப சுதர்னு போகும். அந்த ரீதியில் ராமானுஜாயர் இருக்குது. இப்போது இது என்னத்துக்கு பகுவிரீகியை இப்படி சொல்லி கஷ்டப்பட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பஷ்டமாக அவருடைய திருக்குமாரருக்கு பத்மநாபர்ன்ற திருநாமம் இருக்குது. அதனால் இந்த பகுவிரீகி சமாசம் சொல்கிறதுனால எந்த விதமான தப்புமே கிடையாது. பத்மநாபர்ன்ற திருநாமம் அவர் பிதாவுக்கும் உண்டுன்னாக்கா ரங்கராஜாச்சார் அப்படின்றதோட கூட அந்த இடத்துல தத்புருஷன் சொல்லி பண்ணிக்கலாம். அதுவும் இது இல்லை. ஆனால் பத்மநாபர் அவருடைய திருக்குமாரர் ஸ்பஷ்டமாக இருக்கிறதுனால அதை நன்னா நாம் இந்த மாதிரி சொல்லலாம். அதனால் அப்பிள்ளாருடைய தகப்பனாராக இருக்கிறவருக்கும் பத்மநாபர்னு திருநாமம், அப்பிள்ளாருடைய பிள்ளைக்கும் அதாவது பத்மநாபருடைய பேரனுக்கும் பத்மநாபன் அப்படின்னு இருந்ததுன்னா ரெண்டு பேரையுமே இங்கே சொன்னதாகவும் வச்சுக்கலாம். ரெண்டு சமாசத்தினாலேயும் நாராயண சப்தத்துக்கு நாராயணாமயனம்ன்ற தத்புருஷ சமாசம் சொல்லியும் நாராயணஹான்னு சொல்கிறோம், நாராயணம் எஸ்ய சா நாராயணஹா அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் தத்புருஷ சமாசத்தில் பத்மநாபாச்சாருடைய திருக்குமாரர் அப்படின்னு சொல்லலாம், பத்மநாபர்ன்ற திருக்குமாரருக்கு அப்பாவாக இருக்கிறவர்னு சொல்லலாம். ரெண்டு விதமாகவும் ராமானுஜாரியராக இருக்கக்கூடிய அப்பிள்ளாருக்கு பத்மநாப சுதன் அப்படின்ற பேர் வரும். இது என்னத்துக்கு இப்படி சரி? இதனுடைய விஷயம் நமக்கு பத்மநாபன்ற திருக்குமாரர் இருக்கார் அப்படின்னா பகுவிரீகி சமாசம் கட்டாயம் பொருந்தது. தகப்பனாரை பற்றி நமக்கு கொஞ்சம் போகிறோம் சந்தேகம் இல்லை, அது நல்ல கிரந்தங்கள் அப்படியும் இருக்குதோ என்னமோ தெரியல. ஆனால் ரங்கராஜாச்சார்னு பகுவாக பிரசித்தமாக அங்கே இருக்குது எல்லா இடத்துலையும், நிறைய இடத்துல. சரி, இப்படி இருக்குதே, ரெண்டு பேருமே பத்மநாபன் இருந்தால் அப்பிள்ளாருக்கு தகப்பனாரும் பத்மநாபன் பிள்ளையும் பத்மநாபன் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு விஷயம் பகவதான் குரு பரம்பரையில் சுவாமி தேசிகன் ஈஸ்வர முனிகள் பிள்ளை நாதமுனிகள் பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான். நம்முடைய ஆச்சாரியன் நாதமுனிகள். இந்த ஆச்சாரியன் சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதிய மனகம் ஸ்ரோத்ரியம் அப்படின்லாம் இருக்கோல்ல பிரம்மனிஷ்டம்லாம். அதனால் சத் சம்பிரதாய சித்தமாக ஸ்ரோத்ரியனா வரணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஏற்றம் எப்படி அப்படின்னு சொன்னால் எஸ்யா ஸ்ரோத்ரிய பிதா, எவன் ஒருவனுக்கு ஸ்ரோத்ரிய பிதா இருக்கானோ அவன் உயர்ந்தவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது.
உலகத்தில் 2 பேர் இருக்கா. 2 பேர்னா, ஒருத்தர் அத்தியனம் பண்ணவருடைய ஸ்ரோத்ரியருடைய பிள்ளை, இன்னொருத்தர் அப்பா சாமான்யமாக இருக்கவர், வேதாத்தியனம் பண்ணலை, ஆனால் பிள்ளையாக இருக்கவர் பண்ணியிருக்கார், வேதாத்தியனம் பண்ணிருக்கார். இப்போ இந்த 2 பேரில் யார் உயர்த்தி அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு நிமந்திரணமே வைக்கணும்னா, இப்போ வேதாத்தியனம் பண்ணவரை வைக்கணுமா, தகப்பனார் வேதாத்தியனம் பண்ணாத சாமானியராக இருக்கிறவருடைய பிள்ளை வேதாத்தியனம் பண்ணி இருக்காரு அவரை நிமந்திரணம் சொல்லலாமா, இல்லை ஒருத்தர் வேதாத்தியனம் பண்ணினவர் அவருடைய பிள்ளை சாமான்யமாக இருக்கார் அவரை நிமந்திரணம் சொல்லலாமா? சாமான்யமானா லௌகிகமான அர்த்தம் இல்லை, வேதாத்தியனம் பண்ணாதவராக இருக்கார் அவ்வளோதான். அப்பாவும் வேதாத்தியனம் பண்ணாதவராக இருக்கார்ன்றது மாத்திரமே தவிர லௌகிகமாக இருக்காருன்னு இல்லை, சாமான்யம்னா. அப்படின்னு சொன்னால் எஸ்ய ஸ்ரோத்ரிய பிரிதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. யாருடைய அப்பா ஸ்ரோத்ரியனாக இருக்கானோ அவனுடைய பிள்ளைக்கு ஏற்றம் அதிகம். ஒருத்தன் ஸ்ரோத்ரியனாக இருக்கானே அத்தியனம் பண்ணி, அவனை காட்டிலும் அத்தியனம் பண்ணவருடைய பிள்ளை ஏற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரீதியில் இப்போ அந்த ரீதியில் ஈஸ்வர முனிகள் பிள்ளை நாதமுனிகள் அப்படின்னு அவரை ஸ்மரித்தார். நாதமுனிகள் பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான் அப்படின்றது நமக்கு ஆச்சாரிய சந்ததி ரொம்ப முக்கியம். ஆச்சாரியனை போல ஆச்சாரிய சந்ததியும் பூஜ்யர்கள் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதை காண்பிக்கிறதுக்காக நாதமுனிகள் பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான், அந்த இடத்துல ஈஸ்வர முனிகள், இங்கே ஈஸ்வர பட்டாழ்வான். ஈஸ்வர சப்தம் பொதுவாக இருக்குது. சரி, அதை போல் இந்த இடத்துல பத்மநாபன்றது இவருடைய தகப்பனார் ரங்கராஜாச்சாருக்கும் விவகாரம் இருந்ததுன்னா பத்மநாபாரிய சுதாயே அப்படின்னு சொல்கிறது, தத்புருஷ சஷ்டி சொல்கிறது சரி, அது 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 சரி அந்த ரீதியில். அதுக்கப்புறம் நாதமுனிகள் பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான் அப்படின்னு சொல்லி அந்த சந்ததி நமக்கு உத்தேசமானதுனால இந்த தனியனில் அப்புள்ளாருடைய புத்திரரையும் ஸ்மரிக்கிறார். பத்மநாபாரிய சுதாய எஸ்ய பத்மநாபாரியஸ்ய பத்மநாபாரியஸ்ய பத்மநாபாரியா சுதா எஸ்ய பத்மநாபாரிய சுதா அப்படின்னு அப்பிள்ளாரை நினைக்கிறார். பத்மநாபாரியர் அப்படின்றவருக்கு அந்த பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கக்கூடியவர் பத்மநாபாரிய சுதன் அப்படி. அதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஆச்சாரிய சந்ததி உத்தேசியம் அப்படின்னு இருக்க, அதை இந்த இடத்துல காண்பிக்கிறார் பகுவிரீகி சமாசத்தினால. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, ஸ்பஷ்டமாக அவருடைய திருக்குமார திருநாமம் பத்மநாபன் தான். அதனால் இந்த விஷயம் இந்த இடத்துல கவனிக்கணும். ஈஸ்வர முனிகள் பிள்ளை ஸ்ரீமன் நாதமுனிகள், ஸ்ரீமன் நாதமுனிகள் பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான் அப்படின்னு முன்னையும் பின்னையும் எடுத்திருக்கார். அதாவது இவருக்கு ஏற்றம் எஸ்யா ஸ்ரோத்ரிய பிதா அப்படின்னு பிதாவை சொல்கிறதுனால, அதுக்கப்புறம் நமக்கு உத்தேசத்தோட கூட கேசவன் தமர் கீழ்மேல் எமரே எழுப்பிறப்பும் அப்படின்னு சொன்னதுக்கு மேலே தகப்பனார பத்மநாபன்னு சொல்லி தத்புருஷ சமாசத்தினால ஸ்மரித்தார். இங்கே கீழே கீழ்மேல் எமரே எழுப்பிறப்பும்னு சொல்லிருக்கோல்லோ, கீழே இருக்கக்கூடிய பத்மநாபன் சுதா பிள்ளையை நினச்சார். நமக்கும் ஆச்சாரிய சந்ததி ஆச்சாரியனுடைய புத்திரன் விசேஷமானதுனால அதை பகுவிரீகி சமாசத்தினால இங்கே பத்மநாபாரிய சுதா அப்படின்னு யாருக்கு சொன்னார்?
ராமானுஜராக இருக்கக்கூடிய அப்பிள்ளாருக்கு பத்மநாபார்ய சுதா அப்படின்றது அவருக்கு தான் அந்த திருநாமம், அந்த விசேஷனம். பத்மநாபார்ய சுதாய குணசாலினே, குணங்கள்லாம் கொண்டிருக்கவர் அப்படின்னு. இதுவரையில் இருக்கட்டும். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாश्रयं ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.